விடியும் பொழுதும் பொழியும் கவியும் இறைவன் கூடையே. அனைவருக்கும் வணக்கம். மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏறி வர, தப்பாக நினச்சிக்காதீங்க. மகுடம் என்னென்னா, ஃபஸ்ட்டு மகுடம் பாட்டை பற்றி சொல்லணும். இந்த பாட்டு எழுதுக்கு முன்னே ஒரு விஷயம் என்னென்னா, என்ன தான் நம்ம சக்ஸஸ் கொடுத்தாலும் திருப்பி ஒரு தாட்டியும் போய் நம்ம ஒரு இடத்துல போய் நிற்கிறதா இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் சினிமா மேலே எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய மோகம் வந்து எப்படி ஆச்சுன்னா, ஒரு சீசனில் வந்து ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. எத்தனை தாட்டி வந்து நம்ம ட்ரை பண்ணாலும் முதல்ல இருந்தே ஒரு ஆரம்பிக்கிற போல சூழ்நிலை உருவாகுது. என்னுடைய மானசீக குருநாதர் கண்ணதாசன் அவரோட சிலை கிட்ட நீங்கள் நைட்டு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். என்ன குருநாதா, எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஃபீலாகவே இருக்குது, என்ன தான் இட்டு கொடுத்தாலும் திருப்பி ஒன்றில் தான் தொடங்குற போல இருக்க வாழ்க்கை, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நினச்சி ஒரு ஃபீல் பண்ணும்போது தான் அண்ணனை மீட் பண்ணேன். அண்ணன் வந்து கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னே வந்து டியூனை கொடுத்துட்டாரு, பாட்டு எழுது அப்படின்னு சொல்லி. அந்த பாட்டு அங்கே போய் கேட்கும் போது வந்து நம்மளோட ஃபீல் இருக்காங்க. சினிமா ஒரு மிகப்பெரிய வழி கொடுக்குதுன்னு நினைக்கும் போது தான் நான் எழுதின பாட்டு தான் கலங்காதே கலங்காதே பாட்டு. இந்த பாட்டு கொடுத்த அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா விஎஃப்எஃப் வந்து எப்போ ஒரு படம் பண்ணாலும் எனக்கு ஒரு பாட்டு கொடுப்பாரு. நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு பதில் அண்ணா இப்போது ஒரு செகண்ட் என்னை பற்றி பேசுவார். ஏன்னா அண்ணன் தான் இந்த பாட்டு கொடுத்தாரு. அவர்கிட்ட இந்த மைக்கை தரேன். ஒன்றும் இல்லைங்க, இது கலங்காதேன்ற ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு போட்ட பாட்டு வந்து கலங்காதே தான் ஃபஸ்ட்டு பாட்டு. இந்த வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தோணுச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னால் முஸ்தஃபா எத்தனை வருடங்கள் ஆனாலும் அதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ டோன்ட் வரி பி ஹாப்பின்ற ஒரு பாட்டு இருக்குது. அந்த மாதிரி ஹோப் கொடுக்கறதுக்கு ஒரு சாங் வேணும்னு சொல்லி தம்பிக்கிட்ட சொல்லியிருந்தேன், கருணாக்கிட்ட. வந்து ரொம்ப அழகாக பொன் பார்த்திபனும் அந்த வரிசையில் பதறாதே செதறாதே எல்லாம் 100 வார்த்தைகள் எழுதி, அப்புறம் தம்பி வந்து அதில் கொலாபரேட் பண்ணி, இவரை விட யாருங்க எழுத முடியும் அந்த மாதிரி ஒரு ஹோப் சாங்கு? இவருக்கு தான் நீங்கள் கை தரணும். எனக்கு இல்லை, நான் ஐம் ஜஸ்ட் அ டூல். இந்த தம்பிங்க இவங்கெல்லாம் வந்து நல்லா வந்தாங்கன்னா சினிமாவில் எங்களை மாதிரி டைரக்டர்கள், எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து சந்தோஷப்படுவோம், அவ்வளோதான். இட் இஸ் அவனோட வெற்றி என்னோட வெற்றி மாதிரி. இது இன்றைக்கி வந்து இந்த தம்பி வந்து இந்த பாட்டு இல்லை, செகண்ட் ஹாஃபில் ஜிவி இப்போது ரீரெக்கார்டிங் வாசிக்கும் போது ஒரு முக்கியமான பகுதியில் வந்து ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரில். அது தம்பி எழுதியிருந்தாப்புல. அது நான் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம வெற்றி விழாவில் நான் அது காட்டிட்டு உங்களுக்கு நான் பேசுகிறேன். தம்பிக்கு தான் நீங்கள் எப்போவுமே ஊக்கம் கொடுக்கணும். மீடியா நான் ஒரு இயக்குனராக இல்லை, நீங்கள் பார்க்குறீங்க இந்த டேலண்ட் வந்து, இதுக்கு வந்து டேலண்ட் பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ டிசேபிலிட்டி ஆர் லயபிலிட்டி, ஆல்வேஸ் பாசிட்டிவிட்டி. அந்த பாசிட்டிவிட்டி தான் இந்த தம்பிக்கிட்ட இருக்கு. அவன் எப்போவுமே ஜெயிப்பான். தேங்க்யூ. இதுதான் இந்த உயிருக்குள்ள இருக்கிற உடல். அந்த உடல் நன்றி சொன்னதான் உங்களுக்கு நான் சந்தோஷப்பட்டேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி கருணாகரன் சார். நிச்சயமாக ஃப்யூச்சர்லேயும் நிறைய பாடல்கள் உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஃபார் த ஸ்பீச்.